நான் சொல்ல போற இந்த 3 விஷயம் உங்க லைஃப்ல சின்ன சேஞ்சஸ் கொண்டு வரலாம். வாரணமாயிரம் மூவில சூர்யானவோ மேகனாவோ தான் லவ் பண்ணிருப்பாரு. ஆனா அந்த யூனிவர்ஸ் என்னவோ பிரியா கூட தான் சூர்யாவை சேர்த்து வச்சிருக்கோம். நம்ம ஒரு சில விஷயத்துக்குலாம் ஆசைப்பட்டிருப்போம். அது ஒரு ட்ரெஸ்ஸா இருக்கலாம், இல்ல ஒரு பைக்கா இருக்கலாம், இல்ல ட்ரீம் ஜாபா இருக்கலாம். ஆனா அந்த விஷயம் நமக்கு கிடைச்சிருக்காது. அதுக்காக அந்த விஷயம் நமக்கு தேவையில்லாத ஒண்ணா ஆகிடாது. மேபி அதை விட பெட்டரான ஒரு விஷயம் நமக்காக காத்துட்டு இருக்கலாம்ல. அதுக்காக நான் வெயிட் பண்ணி தான் ஆகணும். நினைச்சதை விட பிடிச்ச மாதிரி கிடைக்கிற வரைக்கும். இன்னும் சில பேருக்கு அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பர்சன்ஸ் அவங்களை புரிஞ்சுக்காம போயிருக்கலாம், சீட் பண்ணிட்டு போயிருக்கலாம், இல்ல பெட்டர் சாய்ஸ் கிடைச்சிருச்சுன்னு கூட போயிருக்கலாம். அதெல்லாம் பெயினா பார்க்காம இதெல்லாம் ஏதோ ஒரு ரீசனுக்காக தான் நடக்குதுன்னு யோசிச்சு பாருங்க. மேபி இந்த யூனிவர்ஸ் அவங்க நம்ம லைஃப்ல இருந்தா நிறைய கஷ்டத்தை நம்ம ஃபேஸ் பண்ணுவோம்னு சொல்லிட்டு கூட அந்த விஷயத்த நம்ம லைஃப்ல இருந்து எடுத்து இருந்திருக்கலாம். மேகனா இறந்த அப்புறம் சூர்யா ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ணிருப்பாரு, ட்ரக்ஸுக்கு அடிக்ட் ஆயிருப்பாரு. ஆனா அவர் அந்த விஷயத்துல இருந்து கஷ்டப்பட்டு வெளியே வந்திருப்பாரு. அதுக்கு ரீசன் அவர் வேற ஒரு விஷயத்துல கான்சென்ட்ரேட் பண்ணதுனால. சோ உங்களுக்கு ஒரு விஷயம் கஷ்டம் தருதுன்னா இன்னொரு விஷயத்துல கான்சென்ட்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. சோ ஃபைனலி வாட் இஸ் மை கருத்துனா, நமக்கு பிடிச்ச விஷயம் எல்லாம் நினைச்ச மாதிரி நமக்கு கிடைக்காது. ஆனா நமக்கான விஷயம் என்னைக்குமே நம்மளை விட்டு போகாது.